ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஹரஹர நம பார்வதே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலமாய நமக. இன்றைய நாள் தைப்பூசத்தினுடைய 5ஆம் நாளாக நமது வடபுதுப்பட்டி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய தைப்பூசத்தின் 5ஆம் நாள் நிகழ்வாக இன்றைய சொற்பொழிவில் எதை பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது, முருகன் இருக்க பயம் ஏன், முருகனுக்காக நாம் கொண்டாடக்கூடிய இந்த தைப்பூசத்தை பற்றியே பேசலாம் என்கிற ஆவல் எனக்குள்ளே எழுந்தது. அதனால் இன்றைய இந்த 5ஆம் நாள் சொற்பொழிவினுடைய நிகழ்வாக தைப்பூசத்தையே மையமாக கொண்டு பேசலாம் என்று முடிவு செய்து இந்த ஆலயத்தில் வாய்ப்பு வழங்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியை முழு மனதோடு தெரிவித்துக் கொண்டு, போது தைப்பூசத்தினுடைய தொடர்பாக இந்த கருத்து தொடர்கிறது. முருகன் இருக்கிறார். முருகன் எங்கு இருக்கிறார்? அறுபடை வீடுகளிலும் முருகனாக காட்சியளிக்கிறார். முதல் படை வீடாக திருப்பரங்குன்றத்திலும், சுவாமி மலையிலும், பழமுதிர்ச்சோலையிலும், திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவராக, திருத்தணியிலே முருகனாகவும், திருத்தணியில் முருகனாகவும், பழனியிலே பால தண்டாயுத சுவாமியாகவும், ஆண்டி கோலத்திலே காட்சியளிக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த முருகனுடைய அறுபடை வீடுகளிலே நமக்கெல்லாம் தெரிந்த தைப்பூசம் என்பது, நமது ஊரிலே தைப்பூசம் நிகழும். தைப்பூசத்தின் நாளன்று முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அதனை தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும். அன்னதானத்தின் பொழுது கோயிலின் முன் இருக்கக்கூடிய இரும்பு கதவை அடித்து பிடித்து உடைத்து கொண்டு உள்ளே பரிமாறக்கூடிய இலையில் இருக்கக்கூடிய 6 வகை பட்சணங்களையும் முன்றுவிட்டு முருகனுக்கு அரோகரா அரோகரா என்று சொல்லிவிட்டு மதியம் வீட்டில் போய் உறங்கக்கூடிய நிகழ்வாக மட்டுமே நமக்கு தைப்பூசம் தெரிகிறதே தவிர, தைப்பூசம் கொண்டாடப்படுவதற்கான காரணங்களை இன்று வரை யாரிடம் கேட்டாலும் தெரியவில்லை என்ற பதில் மட்டுமே இருக்கிறது. தைப்பூசம் ஏன் கொண்டாடப்படுகிறது, தைப்பூசம் ஏன் முருகனுக்கு உகந்த நாளாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு வருடத்திலே முருகனுக்கு உகந்த நாளாக 4 நாட்களை கூறலாம். தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசமும், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகமும், பங்குனியிலே வரக்கூடிய பங்குனி உத்திரமும் மற்றும் கந்த சஷ்டியும் முருகனுக்கு உகந்த 4 நாட்களாக சொல்லப்படுகிறது. அதிலே ஏன் இந்த தைப்பூசம் மிகவும் சிறப்பு என்று சொன்னால், தைப்பூசம் என்றாலே நமக்கு எல்லோருக்கும் இலையில் தருகிற பொங்கலும் சுண்டலும் மட்டும்தான் ஞாபகம் வருகிறது. முருகப்பெருமான் ஒரு நாளும் ஞாபகம் வருவதே கிடையாது. அப்படி இந்த தைப்பூசத்திலே முருகன் என்னவாக நமக்கு எதனை அருள்பாலிக்கிறார் என்று பார்த்தால், தைப்பூசம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்று நம் சிந்தையிலே சற்று யோசித்து பார்த்தோம் என்றால், இந்த உலகம் எப்படி தோன்றியது? நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 ஐம்பூதங்களுடைய சாட்சியாக இந்த உலகம் தோன்றியது. இந்த உலகத்திலே முதல் எது தோன்றியது? நீர் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் தோன்றியது. அந்த தண்ணீரில் தோன்றிய உயிர்கள் மூலமாக தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் இன்று தோன்றி இந்த உலகை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இது தைப்பூசத்திற்கான ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது என்றால், மறுபுறம் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே தோன்றிய முருகப்பெருமான் ஏன் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே தோன்றினார் என்றால், சூரபத்மனை வதம் செய்வதற்காக. ஏன் சூரபத்மனை வதம் செய்கிறார் என்ற கேள்வி எல்லோருடைய மனதிலும் எழுந்தாக வேண்டும். அப்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக எனக்கு ஒரு சக்தியாக ஒரு ஆயுதத்தை வேண்டி வரம் வேண்டுகிறார். யாரிடம் வேண்டுகிறார்? அன்னையாகிய பராசக்தியிடம் வேண்டுகிறார். அன்னை பராசக்தி என்ன செய்கிறார் என்றால், தன்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் முழுவதையும் சக்தியாக மாற்றி அதை நாணவேளாக முருகனுடைய கையிலே கொடுக்கிறார். அதை வைத்து முருகன் சூரனை வதம் செய்கிறார். அப்படி வதம் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த தைப்பூசம் நிகழ்கிறது. வதம் செய்துவிட்டு வள்ளி பிராட்டியை திருமணம் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த தைப்பூசம் கருதப்படுகிறது. அப்படி இல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், இல்ல வள்ளிய திருமணம் பண்றார் அப்படின்னா முருகனுக்கு அப்ப 2 மனைவியே அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வந்திருக்கும்.
நீங்க எல்லோரும் நினைத்துட்டு இருக்கீங்க வள்ளியும் தெய்வானையும் முருகனுடைய மனைவி என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் மனைவி அல்ல, முருகனுடைய இரு சக்தி வேல் அப்படின்றதுக்கு சாட்சி தான் முருகனும் வள்ளியும். வள்ளி என்பவள் முருகனுடைய இடதுபுறமாகவும் தெய்வானை என்பவள் முருகனுடைய வலதுபுறமாகவும் எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சி தருகிறார்கள். அப்படி காட்சி தரக்கூடிய முருக பெருமான் என்றென்றைக்கும் ஞான சக்தியாக நமக்கு காட்சி தருகிறார். வலதுபுறம் இருக்கக்கூடிய தெய்வானை கிரியாசக்தியாக நமக்கு காட்சி தருகிறார். கிரியாசக்தி அப்படி என்று சொன்னால் ஆற்றல் தெய்வம் என்று பொருள்படக்கூடியது. இடதுபுறம் இருக்கக்கூடிய வள்ளி என்பவள் இச்சாசக்தி. இச்சாசக்தி என்பது ஆசை, தனக்குள் எழக்கூடிய ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி தான் இறைவனை சரணாகதி அடைய போகிறேன் என்பதற்கான சாட்சியாக தான் வள்ளி முருகனை திருமணம் செய்து கொள்வதற்காக தன்னுடைய அத்தனை ஆசைகளையும் துறந்து முருகனை வேண்டி வரம் இருக்கிறாள். ஆனால் முருகப்பெருமான், நீ என்னை வேண்டி வரம் இருக்கிறாள், நீ என்னிடம் சரணாகதி அடைய வேண்டாம், நான் உன்னை நோக்கி சரணாகதி அடைவதற்காக வருகிறேன் என்று சொல்லி வள்ளியை தைப்பூசத்தன்று திருமணம் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த தைப்பூசம் நாள் நிகழ்கிறது. தைப்பூசத்திலே நமக்கு எல்லோரும் தெரிந்திருக்கும், தைப்பூசம் என்றாலே காவடியும் பழனி ஆண்டவருக்குடைய பாத யாத்திரையும் செல்லக்கூடிய நாளாக, நமது விசேஷமான நாளாக இந்த தைப்பூசம் நிகழ்கிறது என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இங்கு மட்டும்தான் தைப்பூசம் விசேஷமா என்றால் கிடையாது. வடலூர் என்று சொல்லக்கூடிய வள்ளலாரினுடைய சத்திய தர்ம சாலையிலுமே தைப்பூச திருநாள் அன்றுதான் நமது வள்ளலார் ஜோதி வடிவாக காட்சி தருகிறார் என்பதும், நமது தில்லையில் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோயிலிலே தில்லை பெருமான் நடராஜன் ஆடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவத்தை பரஞ்சோதி முனிவர் கண்டு கழித்திருக்கக்கூடிய நிகழ்வாகவும் இந்த தைப்பூச நிகழ்வு கருதப்படுகிறது. அப்ப இந்த தைப்பூசத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் ஒரு செயலை வேண்டி, நான் ஒரு வரம் வேண்டி முருகப்பெருமானிடம் வரம் வேண்டி 48 நாள் விரதம் தொடங்கி, அந்த நாள் எப்படி தொடங்க வேண்டும் என்று தெரியுமா? விரதம் தைப்பூசத்திற்கு முன்னதாக 48 நாட்களுக்கு முதலாக விரதத்தை தொடங்கி, அந்த தைப்பூச நாளன்று விரதத்தை முடித்து முருகனுக்கு வள்ளி தெய்வானையோடு திருக்கல்யாணம் நடக்கின்ற நாளோடு இந்த தைப்பூசத்தினுடைய விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். என்னால் 48 நாள் விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. பெண்களால் மாதவிடாய் காலத்தின் போது 48 நாள் விரதம் இருக்க முடியாது என்பதால் 21 நாள் விரதம் மேற்கொள்ளலாம். அப்படி 21 நாள் விரதம் மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. முருகனை வேண்டி 11 நாட்கள் விரதம் இருக்கலாம். அப்படி என்னால் 11 நாட்களும் விரதம் முடிக்கவில்லை என்று சொன்னால் 7 நாட்கள் விரதம் தொடரலாம். அப்படி என்னால் 7 நாட்களும் விரதம் தொடர முடியவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை. தைப்பூசத்தன்றாவது விரதம் இருந்து ஒரு நாள் முருகனை வேண்டி வரம் இருந்து விரதம் இருந்து தைப்பூசத்தை முடிக்கலாம். அப்படி சில இடர்பாடுகளால் என்னால் தைப்பூசத்தன்று கூட விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கின்ற இடத்திலே முருகனை வேண்டி முருகனுக்கு அரோகரா, ஓம் சரவண பவா, கந்தா கடம்பா கதிவேலா என்று இருக்கிற இடத்திலே முருகா என்று நினைத்தாலே போதும் முருகன் உங்களிடம் நோக்கி வருவார் என்பதற்கான சாட்சி தான் பழனி மலையில முருகன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர் ஒருவர் பக்தருடைய கனவுல பழனி முருகன் வருகிறார். அப்ப அந்த பக்தர் பழனி முருகன்கிட்ட கேட்டாரா, என்ன முருகா, நான் உனக்கு 48 நாள் விரதம் இருந்து என் ஊரில் இருந்து உன் இடம் நோக்கி நான் பாத யாத்திரை வர்றேன். அப்படி பாத யாத்திரை வரும்போது எனக்கு இன்னைக்கு ஆண்டி கோலத்தில் இல்லாம அரசன் கோலத்திலே ராஜ அலங்காரத்திலே எனக்கு காட்சி தருவ, அந்த காட்சியின் மூலமாக நான் பாத யாத்திரை வந்ததற்கான பலன் கிடைக்கும் என்றிருந்தே நீ எனக்கு ஆண்டி கோலத்துல காட்சி தந்துட்டேயே முருகா அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் முருகன்கிட்ட வேண்டாரு. அதுக்கு முருகன் அந்த பக்தருடைய கனவுல சொன்னாராமா, அடே பக்தா,
கடவுளாகிய எனக்கே ஆறு தினமும் 6 வேளை எனக்கு பூஜை நடக்கிறது. 6 அலங்காரத்திலே நான் காட்சி அளிக்கின்றேன். உனக்கு ராஜ அலங்காரம் வேண்டும் என்றால் 1 மணி நேரம் பொறுத்து வந்து என்னை பார், நான் உனக்கு ராஜ அலங்காரத்திலே காட்சி தருவேன் என்று முருகப்பெருமான் அந்த பக்தனுடைய கனவிலே கூறிவிட்டு மறைகிறார். அந்த பக்தன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மணி நேரம் காத்திருந்து வரிசையில் நின்று முருகப்பெருமானை பழனியிலே அந்த 6 அலங்காரத்தோடு பார்த்து விட்டு செல்கின்றார். திரும்பவும் முருகன் அந்த பக்தருடைய கனவிலே போய் 6 அலங்காரத்திலே என்னை பார்த்து விட்டாய், இப்போது உனக்கு என்ன கிடைத்து விட்டது என்று கேட்டார். அதற்கு பக்தர் சொன்னார், எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அப்போது எதற்கு எனக்கு ஆண்டி கோலத்திலே உனக்கு நான் வேஷம் அடிக்கும் பொழுது நீ எனக்கு ராஜ அலங்காரத்திலே கேட்டாய் என்று சொல்லும் போது அதற்கு அந்த பக்தர் சொன்னார், ராஜா வேஷத்திலே பார்த்தால் நான் அந்த ஆயுள் முழுவதும் ராஜாவாகவே வாழ்வேன் என்று சொல்கிறார். அதற்கு முருகன் சொன்னாராமா, அப்ப ராஜ அலங்காரத்திலே என்னை பார்த்துவிட்டு ரோட்டில் நடக்கின்ற யாசகர்களாக மாறி போனேன்னா அதற்கு நான் பொறுப்பா அப்படின்னு முருகன் கேட்கிறார். என்ன முருகா, நான் உன்னை கேட்டா நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லும் போது அதற்கு அந்த முருகன் சொன்னாராமா, நீ என்னை எந்த கோலத்தில் பார்க்கிறாய் என்பது முக்கியமல்ல, நான் உன்னை எப்போது பார்க்கிறேன், உனக்கு எப்போது வரம் அளிக்கிறேன், நீ கேட்ட வரங்களை நான் எப்போது தருகிறேன் என்பதில் தான் இருக்கிறது. அதனால் முருகனாகிய என்னை ஆண்டி பண்டாரத்திலே பார்ப்பதால் உனக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி கனவிலிருந்து முருகப்பெருமான் மறைகிறார். அன்று முதல் அந்த பக்தர் ஒவ்வொரு முறையும் ஆண்டி கோலத்திலே முருகனை பார்ப்பதற்காக ஒவ்வொரு முறையும் அதிகாலை 4 மணிக்கு சென்று ஆண்டி கோலத்திலே பார்த்துவிட்டு வழிபடுகிறார். அதனால் தான் சொல்கிறேன் முருக பக்தர்களே, முருகனிடம் வரம் வேண்டி இந்த தைப்பூச திருநாளிலே நாம் எதற்காக விரதம் இருக்கிறோம் என்று உண்மையாக முருகனை இருக்கின்ற இடத்திலே வேண்டி வழிபட்டோம் என்றால் கேட்ட வரங்களை மட்டுமல்ல, நீங்கள் மனதிலே நினைத்த வரங்களையும் நினைக்காத வரங்களையும் கூட உங்களுக்கு 12 கைகளிலே அள்ளி அள்ளி தரக்கூடிய இறைவனாக முருகன் இருக்கின்றார். நாம எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்முடைய அளவுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி பிச்சைக்காரத்தனமா முருகா இது வேணும் அது வேணும்னு மட்டும் கேட்கிறோமே தவிர, ஆனா நீங்க எல்லாரும் உன்னை மனதில் வச்சுக்கணும், கேட்ட வரங்களை மட்டுமல்ல கேட்காத வரங்களையும் நீங்கள் மனதில் நினைத்த வரங்களையும் அருளக்கூடிய அருளாளனாக முருகன் இருக்கிறார். நீங்கள் வரங்களை வேண்டும் போது நீங்க நேரடியா வந்து முருகப்பெருமான்கிட்ட அந்த வரங்களை கேட்க கூடாதாமா. முருகப்பெருமானுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம தைப்பூசத்துல விரதம் இருக்கோம், தைப்பூசத்தினுடைய நாயகி என்று சொல்லப்படக்கூடிய வள்ளி பிராட்டி கிட்ட நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் தரணுமா. ஏன், முருகனுடைய மனைவி அல்லவா வள்ளி என்ன சொன்னாலும் கேட்பாரு. நம்ம வீட்டுல எப்படி நம்ம அம்மா என்ன சொன்னாலும் ஆமாம் சாமியை தவிர வேறொன்றும் இல்லை சாமின்னு சொல்லக்கூடிய அப்பாக்களும் மனைவி பேச்சை மட்டுமே கேட்கக்கூடிய கணவனுமே அப்படி இருக்கும்போது கடவுளாகிய கந்த பெருமான் மட்டும் என்ன விதிவிலக்கா மனைவி செல்லக்கூடிய வேதங்களையும் அந்த தத்துவங்களையும் கேட்கக்கூடிய அருளாளனாக முருகன் இருக்கிறார். அதனாலதான் தைப்பூச விரதத்துல நம்ம யாருக்கிட்ட வேண்டிய வரங்களை எல்லாம் கேட்கணும் அப்படின்னா வள்ளி கிட்ட சொல்லணும். அப்படி வள்ளி கிட்ட சொல்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, வள்ளி வந்து தன்னுடைய கணவனாகிய முருகப்பெருமான்கிட்ட சொல்லுவார், முருகன் கேட்ட வரங்களை மட்டுமல்ல தான் கேட்காத வரங்களையும் தன்னுடைய 12 கைகளால் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் என்பதற்கான சாட்சி தான் இந்த தைப்பூசத்தினுடைய விரதத்தினுடைய நோக்கமாக 48 நாள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த தைப்பூச விரதம் இருக்கும், இந்த தைப்பூசத்தை முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன விழா வருது அப்படின்னு பார்த்தோம்னா பங்குனி உத்திரம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வைகாசி விசாகம் வரக்கூடியது. அடுத்து தீபாவளியை அனுசரித்து வரக்கூடிய கந்த சஷ்டி கவசம் என்று சொல்லக்கூடிய அந்த 7 நாள் விரத முறையும் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விரதமாக முருகனுக்கு நாம் விரதமாக இருந்து
நாம் வேண்டக்கூடிய வரங்களை நமக்கு எப்போது தருவார் என்று சொன்ன ஒரு மூலமாக தனக்கு வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த தைப்பூசமும் அனைத்து பண்டிகைகளும் இருக்கிறது என்று சொல்லி இந்த தைப்பூசம் ஒவ்வொரு நாளும் நமக்கான வரங்களை முருகப்பெருமான் மூலமாக அள்ளி அள்ளி நீங்கள் கேட்டதை மட்டுமல்ல கேட்காத வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அருளாளனாக முருகப்பெருமான் இருக்கிறார். சரி, இந்த தைப்பூசத்துல மட்டும்தான் முருகனுக்கு சிறப்பான நாள் அப்படின்னு கேட்டா, முருகன் குடிகொண்டிருக்கக்கூடிய அறுபடை வீடுகள் மட்டும் அல்லாமல் இருக்கக்கூடிய அத்துணை முருகப்பெருமானுடைய திருத்தலங்களிலும் இந்த தைப்பூச திருவிழாவினுடைய பெருநாள் என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. காவடி எடுத்தல், முருகனுக்கு காவடி எடுத்தல், பாத யாத்திரை, இப்படி சொல்லப்படக்கூடிய எல்லா விரதங்களும் முருகனுக்கு உகந்ததாக இருக்கின்ற பொழுது நாம் இந்த தைப்பூசத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சில வழிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகளையும் சரி, சுவாமிமலை சச்சிதானந்த அடிகள் திருத்தணிகை மலையிலே பாவித்து அந்த திருத்தணிகை மலையிலே பாடிய வேல் மாறலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டு பாடலாக தினமும் பாராயணம் செய்து வந்தால் முருகப்பெருமான் சாட்சியாக இந்த தைப்பூசம் விரதம் இருக்கும் இந்த நாள் விரதத்தை முடிக்கக்கூடிய நாட்களுக்குள் தனக்குள் ஏதோ ஒரு வகையில் முருகப்பெருமான் நமக்கு அருள் செய்கிறார் என்பதற்கு சாட்சியாக தான் இந்த வேல்மாறல் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் பாடணும் அப்படின்னு சொல்றோம். அப்படி வேல்மாறல் அப்படின்றதுடைய முதல் வரி என்ன அப்படின்னா, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்று தொடங்கக்கூடிய அந்த வேல்மாறலுடைய முதல் பாடலும் சரி, ஒவ்வொரு ஆதியில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலினுடைய முதலில் 20 முறையாகவும் அந்தம் என்று சொல்லக்கூடிய இறுதியிலுடைய 20 முறையாகவும் மொத்தம் 40 முறையும் மொத்தம் வேல்மாறல் 16 பாடல்களை கொண்டிருக்கிறது. அந்த 16 ஒவ்வொரு பாடலுக்கும் இடையில் 4 முறையும் மொத்தம் 64, 40 மொத்தம் 104, முதலிலே ஒரு 4 என்று மொத்தம் 108 வரியாக 108 முறையாக இந்த வேல்மாறலை ஒவ்வொரு நாளும் இந்த தைப்பூசத்தன்று பாராயணம் செய்தோம் என்றால் அந்த 16 பாடல்களையும் பாட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. முதலில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே என்று தொடங்கக்கூடிய முதலாவது பாடலை மட்டுமாவது பாடினால் பரவாயில்லை. முருகன் வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் இடர் வருகிறதென்றால் முருகன் வாயிலாகவோ அல்லது அறுபடையிலும் இருக்கக்கூடிய அந்த அறுபடை முருகன் வாயிலாகவோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யாருடைய மூலமாகவோ உங்களுக்கு முருகன் அருள் பாலித்தருள் செய்வார். ஆகையால் இந்த தைப்பூச விரதத்தை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உண்மையாக விரதம் இருந்து இந்த விரதத்திலே 3 நேரமும் 3 நேரத்தில் 2 முறையாவது அதிகாலை துயிலெழுந்து மாலையிலும் காலையிலும் 2 முறை குளித்துவிட்டு முருகன் கோவிலுக்கு சென்று ஒவ்வொரு நாளும் மாலையில் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு விளக்கை ஏற்றிவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து முருகப்பெருமானுக்கு பாராயணம் செய்துவிட்டு அந்த ஒவ்வொரு நாளும் விரதத்தை முடித்துவிட்டு இப்படியாக தைப்பூசம் நாள் வருகின்ற அந்த 48 நாள் முழுவதும் இந்த தைப்பூசத்திற்காக விரதம் இருந்து முருகனை உண்மையாக யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த தைப்பூசம் வருகின்ற ஏதோ ஒரு நாளுக்குள் அந்த 365 நாட்களுக்குள் உங்களுக்குள் நீங்க வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி அருள் பாலித்து நீங்கள் வேண்டி விரும்பிய தொழிலாக இருக்கட்டும், அது செல்வமாக இருக்கட்டும், அது பொருளாக இருக்கட்டும், இல்லை நோய் நொடியற்ற வாழ்வாக இருக்கட்டும், அத்தனையும் அருள் பாலித்து உங்களுக்கு அருளாளனாக காட்சி தந்து தைப்பூசத்தில் நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்திலே கலந்து கொண்டு அன்று நடைபெறக்கூடிய அன்னதான உணவை பகிர்ந்து கொண்டு எல்லோராலும் விரும்பப்படுகின்ற முருகப்பெருமானுக்கு வேல்மாறலை பாராயணம் செய்து
ஒவ்வொரு முறையும் நாம் ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு இடர்படுகின்ற போதெல்லாம் முருகனை வேண்டுகின்றோம். நாம் சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு நிமிடத்திலும் முருகனை வேண்டுவதே இல்லை. நமக்கு கஷ்டம் வரும்போது முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா அப்படின்றமே. நமக்கு இன்பம் வருகின்ற பொழுது முருகனா, அவர் கொஞ்ச நேரம் தள்ளி வைப்போம். நமக்கு இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு முருகனை போய் பார்த்துடலான்னு நினைக்கிறீங்க. நீங்க முருகப்பெருமானை பார்க்க கோயிலுக்கு வரும் பொழுது முருகப்பெருமானை பார்க்க வந்துவிட்டு கண்மூடிக்கொண்டு இறைவனை பார்ப்பது போல் கோயில் நின்று கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறீர்கள். முருகனை பார்க்க வந்துவிட்டு அப்புறம் எதற்கு கண்மூடுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. முருகா, நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். அப்ப முருகனே என்ன நினைப்பானா, அடே பக்தா, அடே மானிட பதரே, அவ்வளவு தூரம் நடந்து வீட்டிலிருந்து வந்து என்ன பார்க்க வந்துட்டு இங்க வந்து என்ன பார்க்க முன்னே நீ கண்ணை முடிக்கிறையே, அப்புறம் எதற்கு நீ என்ன பார்க்க வந்த, நீ வீட்டிலேயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு முருகப்பெருமான் நினைச்சுக்குருவாரா. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்குள் அடியை எடுத்து வைக்கின்ற பொழுதும் மீண்டும் அடியை எடுத்து வெளியே வருகின்ற பொழுதும் ஒவ்வொரு முறையும் நன்றாக கண் விழித்து முருகப்பெருமானை கண்ணோடு கண்ணாக பார்த்து நாம் வேண்டிய வரங்களை கேட்டோம் என்றால் முருகப்பெருமான் வள்ளியின் வாயிலாக தெய்வானையினுடைய சாட்சியாக நாம் கேட்கக்கூடிய வரங்களை உங்களுக்கு அள்ளி 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 தருவார் என்பதற்கான சாட்சி தான் முருகப்பெருமான் வந்து நமக்கு காட்சி அளிக்கிறார். அப்புறம் எல்லாரும் கேட்கலாம், அப்ப ஏன் நமக்கு வரங்களை அள்ளி தரக்கூடிய முருகப்பெருமான் நம்மை விட்டு தூரமாக குன்றிலையும் மலையிலையும் தூரமாக அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி கேட்டால், முருகப்பெருமானாலால் எல்லோருக்கும் வேண்டிய வரங்களை அள்ளி தர முடியுமான்னா, இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு மாதத்துல ஒரு ஊதியம் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஊதியத்தை எத்தனை பேருக்கு பகிர்ந்தளிக்க முடியுமோ அத்தனை பேருக்கு தான் பகிர்ந்தளிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லோருமே அந்த 10,000த்துல பகிர்ந்தளித்தோம்னா ஒரு ஆளுக்கு 10 பைசா கூட மிஞ்சாது. அது மாதிரி தான் எல்லா குன்றிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்ன நினைச்சாரா, என்னை மனமுருக வேண்டி என்னிடத்தில் வந்து பாருங்கள், மலையார காலார என்னை வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு அருள் பாலிக்கிறேன் என்று சொல்லிதான் ஒவ்வொரு குன்றாகவும் வந்து முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிறார். அப்ப கேட்கலாம், அப்ப ஏன் திருச்செந்தூர்ல மட்டும் முருகப்பெருமான் கடலோரத்தில் அமர்ந்திருக்கிறார் என்ற கேள்வி உங்களுக்கு எல்லாம் எழும். திருச்செந்தூர் முருகனுக்குடைய நாள், அந்த முருகன் சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய நாள் எங்க இருக்கு அப்படின்னா திருச்செந்தூரில் அந்த செந்தில் ஆண்டவர் சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த கடலோரத்துல தான் என்ன நடக்குது, சஷ்டி என்று சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய அந்த நாள் வந்து நடக்குது. அந்த நாள்ல என்ன நினைப்பாராம் முருகனை வந்து வதம் செய்து முடித்து விட்டு தனக்கு எழக்கூடிய அந்த வியர்வையும் சரி, தனக்கு எழக்கூடிய அந்த கோபத்தையும் தணிக்கக்கூடிய நாட்களை வேண்டியே அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே செந்தில் ஆண்டவராக நமக்கு காட்சியளிக்கிறார். அதனாலதான் என்ன சொன்னாங்க, திருச்செந்தூரில் செந்தில்நாதர் வைவாம்சம் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு புராணங்கள் இருக்கக்கூடியது. அப்ப முருகப்பெருமான் என்ன நினைச்சாராமா, தந்தைக்கு உபதேசித்த சுவாமிமலை. நீங்க நினைக்கணும், பிரணவ மந்திரத்தை மறந்தான் என்பதற்காக பிரம்மனை சிறையில் அடைத்தான் பிரம்மனே. அந்த பிரம்மனை அடைத்த அந்த சிறை எங்க இருக்குன்னா, அந்த சிறையில் அடைத்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா திருத்தணியில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகன் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் தான் அந்த முருகன் வந்து என்ன பண்ணாராம், பிரணவ மந்திரத்தை மறந்தார் அப்படின்றதுக்காக பிரம்மனை வந்து சிறையில் அடைத்த தலமாக அந்த சிறுவாபுரி முருகன் வந்து நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய தலமாக அந்த சிறுவாபுரி முருகன் இருக்கிறார். அப்ப கேட்கலாம், அப்ப நமக்கு எழக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய கடவுளாக முருகன் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, நாகப்பட்டினம் மாவட்டத்திலே சிக்கல் சிங்கார வேலராக நமக்கு காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கேட்கலாம், அப்ப ஏன் பக்தா முருகன் பழனியில மட்டும் ஆண்டி கோலத்துல காட்சி தருகிறார் அப்படின்னா, அது ஆண்டி கோலம் கிடையாது, ஆண்டி பண்டாரம். நாம் எப்படி இந்த மண்ணிலே பிறந்து
வாழ்க்கையை முடித்து திரும்பும் மண்ணுக்குள்ள போறோமே, அப்படி இருக்கக்கூடிய அந்த இயற்கை தவத்தினுடைய வடிவமாக தான் அந்த முருகன் என்ன நமக்கு காட்சி தருகிறாராம். இயற்கை வடிவாக நான் இருக்கிறேன், இயற்கையினுடைய வடிவமாக இருக்கிறேன், இயற்கையினுடைய ஜோதி ஒரு முறை நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனின்னு முருகன் தனக்கு அலங்காரத்தை மாற்றி மாற்றி காண்பிக்கிறார் என்றால், நான் முன்னாடி ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா, முருகப்பெருமான் அந்த பக்தருடைய கனவுல ஏன் நான் உனக்கு ராஜ அலங்காரத்துல காட்சி தரலன்னு ஒரு பதில் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த கதையோட தொடர்ச்சி தான் இப்ப நான் இங்க சொல்றேன். ஏன் அப்படின்னா, எல்லோரும் வரம் வேண்டி வருவார்கள். வரம் வேண்டி வருபவர்களுக்கு முருகனால் வரம் தரக்கூடிய நாட்களாக நிமிடமாக அந்த நாள் அவர்களுக்கு அமைந்திருக்காது. அதனால் முருகன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேடத்திலே காட்சி தருகிறார். இந்த முறை வைத்தியநாதனாக காட்சி தருகிறார் என்றால் ஏன் அவர்களுக்கு இந்த முறை வைத்தியநாதராக காட்சி தருகிறார் என்றால், அவர்கள் ஏதோ ஒரு நோய் நொடி இருக்கலாம், அவர்கள் அதற்காக விரதம் இருந்து தன்னை நோக்கி விரதம் இருந்து வருவார்கள். அதனால் அவர்களுக்காக நான் வைத்தியநாத கோலத்திலே காட்சியளிக்கிறேன். அடுத்த முறை வரும்போது அவர்கள் வேண்டிய வரத்திலே நான் காட்சியளிப்பேன். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் முருகன் ஒரு நாளிலே 6 முறை ராஜ அலங்காரத்திலும் ஆண்டி பண்டாரமாகவும் வைத்தியநாதராகவும் இப்படி தன்னுடைய கோலத்தை மாற்றி மாற்றி மக்களுக்காக அருள்பாலிக்கக்கூடிய விதமாக பழனி முருகன் இருக்கிறார். அப்படி திருத்தணியில என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, இந்த தைப்பூச திருநாளில யாருக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டா, முருகனுக்கும் பள்ளி பிராட்டிக்கும் தான். அந்த தைப்பூச திருநாளில் தான் பள்ளியை யாரு முருகப்பெருமான்னு சொல்லக்கூடிய மணவாளன் என்னன்னா கரம் பிடித்து பற்றிய நாளாக கருதக்கூடிய அந்த திருத்தலம் தான் என்னன்னா திருத்தணிகை மலை என்று சொல்லக்கூடிய திருத்தணி மலையிலே காட்சி தருகிறார். பிறகு திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளிலே முதல் படை வீடாக இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றத்திலே யாரோடு காட்சி தருகிறார் என்று சொன்னால் கிரியாசக்தியாக இருக்கக்கூடிய தெய்வானையின் மூலமாக தெய்வானையை மலர்ந்த தளமாக தெய்வானையுடன் எங்கு திருப்பரங்குன்றத்திலே காட்சி தருகிறார். சுவாமி மலையிலே 2 பேருடனும் காட்சி தருகிறார். திருச்செந்தூரிலே செந்தில் ஆண்டவராக காட்சி தருகிறார். இப்படி முருகன் எல்லோர் இடத்திலும் ஒவ்வொரு பெயரில் தான் காட்சி தருகிறார். ஆனால் எல்லாவற்றையும் உற்று நோக்கி பார்க்கினால் எல்லாவற்றிலும் முருகன் என்ற ஒரே வடிவத்தில்தான், வேல் வடிவத்தில்தான், ஓம் எனும் பிரணவ மந்திரமாக தான் எல்லோரிடத்திலும் தூணிலும் துரும்பிலுமாக ஒவ்வொரு வடிவத்திலும் முருகன் காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இலக்கியத்திலையும் சரி, ஒவ்வொரு புராண கதையிலும் சரி, ஒவ்வொரு தத்துவார்த்தத்திலும் சரி சொல்லக்கூடிய விதமாக இந்த கந்த சஷ்டியும் சரி, சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே எழுந்தருளக்கூடிய அந்த முருக பெருமானாகவும் சரி நமக்கு காட்சி தருகிறார். சரி, இந்த தைப்பூச விரதம் மேற்கொள்றோம் அப்படின்னா அந்த தைப்பூச விரதத்தை எப்படி முறையாக மேற்கொள்றோம் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன்.